காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, கோவிலுக்கெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு அப்படியே எல்லாரும் டயர்டாக வராங்க. இறங்கணுமே நம்ம கோமத்தியோட முதல் வேலை என்ன அப்படின்னா, சரவணா கிரைண்டரை கொண்டு போய் பார்த்து பத்திரமா வச்சுருடா, ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா செந்திலையும் கூப்பிட்டுக்கடா அப்படின்னு போது சரவணன் சொல்கிறார், அம்மா உனக்கு கால் உடஞ்சப்போ ஒன்னையே நான் தூக்கினேன், இந்த கிரைண்டரை தூக்க மாட்டேனா, நான் வச்சுக்கிறேம்மா அப்படின்றாரு. அண்ட் பாண்டியன் ஆமாம் இவன் கிரைண்டரே பார்க்காத மாதிரி பேசுகிறான்ற மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. அண்ட் அடுத்தா வந்து டிரைவர் கிட்ட கேட்குறாரு நம்ம பாண்டியன், ஓகே ஆனால் வண்டிக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு போது அவர் 4400 ரூபா, 2 வண்டி இல்லை 4400 அப்படின்னு சொன்னதுமே ஆளாளுக்கு வந்துட்டானுங்க. பசங்கள்லாம் வந்துட்டு என்னது 4400 ரூபாயா அப்படின்னு நம்ம சரவணன் கேட்குறாரு. செந்தில் இருந்துட்டு அண்ணா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குண்ணே, ஒரு 3000 ரூபா வாங்கிக்கோங்கன்றாரு. கதிர் இருந்துட்டு அண்ணா நானும் டிரைவர் தான், அவ்வளோலாம் வராது, பார்த்து வாங்கிக்கோங்கண்ணே அப்படின்னு அப்பா எப்படி கணக்கு பார்ப்பாரோ அதே மாதிரி இன்னைக்கு பசங்க கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பட் நம்ம பாண்டியன் ஒரே இதா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் எவ்வளோ கொடுப்பாரு, ஒரு 3000 ரூபா கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா 5000 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. பழனி இருந்துட்டு மாமா 500 ரூபா நோட்டில் இத்தனை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு போது இருறா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டார். ஏன்னா அவர் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த சந்தோஷத்தில் இருக்கார். ஸோ பேரம் பேசலாம் அவர் விரும்பலை அப்படின்றது நல்லா தெரியுது. 5000 ரூபாய் கொடுத்துட்டு பண்ணி என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அப்புறமா யோசிக்கிறாரு, எங்கே எதிர்த்த வீட்டில் ஒருத்தனையும் காணோம், எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் அனாதன்னு சொன்னாங்க, இன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு என் குடும்பத்தோட போயிட்டு வந்திருக்கேன்னு காமிக்கலான்னு பார்த்தா இங்கடா யாரையுமே காணோம் அப்படின் போது பழனி சொல்கிறாரு, மாமா இன்னைக்கு மாட்டு பொங்கல் இல்லையா, அதனால எல்லாரும் தோட்டத்து வீட்டில் போய் மாட்டுக்கு பொங்கல் வைக்க போயிருப்பாங்கன்னு போது மிஸ் ஆயிருச்சே அப்படின்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. கோமதியும் ஆமாங்க எங்கள் அண்ணனுங்க முன்னாடி கொஞ்சம் சீன் போட்டிருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு கோமதியும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ளே போயிடுறாங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமா எல்லாருமே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது நம்ம பாண்டியனுக்கு. என்னென்னு பார்த்தா நம்மளோட பழனிக்கு ஒரு பொண்ணு அரேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லி புரோக்கர் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. ஸோ இவர் சொல்கிறாரு, ஓகே நம்ம நாளைக்கே போய் பொண்ணை பார்க்க போயிடலாம் அப்படின் போது பழனி இருந்துட்டு வேணாமாமா அதெல்லாம் எதுக்கு, நீங்கள் எனக்கு பக்கத்து நாட்டில் பொண்ணு பார்த்தா எங்கள் அண்ணனுங்க கல்யாணத்துக்கு விட மாட்டாங்க, நீங்கள் மறுபடியும் குன்னக்குடியிலே பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது தடுப்பானுங்க, தேவையில்லாத வேலை மாமா இது அப்படின் போது இவனுங்கெல்லாம் சொல்கிறாங்க, பசங்கள்லாம் சொல்கிறாங்க, மாமா என்ன தேவையில்லாத வேலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. நம்ம ராஜி வந்துட்டு சித்தப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, எப்போதும் ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பட் அவருக்கு எதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்ற மாதிரி பேசுகிறாரு. ஸோ பாண்டியன் சொல்கிறார், பாண்டியன் கோமதி பழனி நம்ம சரணன் தங்க மயில் மட்டும் போய் நாளைக்கு பொண்ணு பார்த்துட்டு வருவோம் அப்படின்றாங்க. சரணன் ஒர்க் இருக்குன்னு சொன்னனால செந்தில் ராஜி கிட்ட சொல்கிறாங்க, அப்போ நம்ம எல்லாரும் மட்டும் போய் நாளைக்கு பொண்ணை பார்த்துட்டு வருவோம் அப்படின்றாங்க. பட் இவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் சரி அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்த நாள் காலையிலே விடியுது. விடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட கோமத்தியோட முதல் வேலை என்ன அப்படின்னா, அந்த கிரைண்டருக்கு சந்தன குங்குமம் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கிரைண்டருக்காமா நீங்கள் ஆயுத பூஜை கொண்டாடுற அப்படின்ற மாதிரி மருமகள்லாம் இவங்க கொடுக்குற பில்டப்பை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மீனா தங்கமயிலாம், ஓகே அத்தா இந்த கிரைண்டர் தூக்கி கிச்சனில் வச்சுருவோமா அப்படின் போது கிச்சன்லையா இர்ரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செந்திலை கூப்பிட்டு, செந்தில் இது எங்கே வைக்கணும்னு தெரியல அங்கே போய் வச்சிரு அப்படின் போது மீனா கேட்குறாங்க, அத்தை நிறுத்துங்க, இங்கேருந்து கிச்சனுக்கு கொண்டு போய் வைக்கிறது நாங்கள் போய் வைக்க மாட்டோமா, இதுக்கு எதுக்கு அவங்கள கூப்பிட்டீங்க, எங்களால் தூக்க முடியாதா அப்படின்னு ராஜ் கேட்குறாங்க. கிச்சன்லாம் வைக்க போகிறது இல்லை, அதுக்கு பரண மேலே வைக்க போகிறேன். பரண மேலே வைக்க போகிறீங்களா, எதுக்கு அப்படின் போது ஆல்ரெடி தான் பழசு இருக்குல்ல, இது கொஞ்சம் மேலே சேஃபாக இருக்கட்டும் அப்படின்றாங்க கோமதி. அத்தை ஆல்ரெடி இருக்கிற கிரைண்டர் ஒழுங்காக அரைக்க மாட்டேங்குது, தூக்கணும், அதுக்காக தான் இதை தூக்கணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு எல்லாரும் விளையாடி ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். இப்போ இதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேலே வைக்க போகிறீங்க அப்படின்னா, அது அரசி 5வது படிக்கும்போது வாங்கினதுடி, அது அப்படியே வச்சிருப்போம், அது இன்னும் நல்லா ஓடி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பரண் மேலே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி செந்தில் கூட்டிகிட்டு போகிறார். அங்கே பார்த்தா பயங்கரமான ஃபன்னியாக இருக்குது. லைக் பழைய கடாயாகட்டும், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கடாயாகட்டும், இல்லை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரஷ்ஷு இல்ல பாத்திரம்லாம் தூக்கி தூக்கி மேலே வைக்க முடியுமோ, அதாவது ஸ்பேராக வாங்கி வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண மனசு வராது. ஓகே இருக்கட்டும் அதை பார்க்குறதே ஒரு சந்தோஷம். ஒரு சிலர் அப்படி இருப்பாங்க. இப்போ நம்ம வீட்லையுமே நான் அப்படிலாம் இருந்திருக்கோம். எனக்கும் அப்படிதான் கடாயெல்லாம் வந்துட்டு நிறைய ஃப்ரீயாக ஏதாவது கிஃப்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். லைக் ஏதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப் போகிறோம் அப்படின்னா, அப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு கடாய் இருக்கும், அவங்க வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு கடாய் கொடுக்குறாங்க அப்படின் போது சரி இந்த பழசை முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுக்கோ இல்லையா. அந்த மாதிரி கோமதி பரண் மேலே நிறைய திங்ஸை சேர்த்து வச்சிருக்கிறத பார்த்து மருமகள்லாம் ஷாக் ஆகுறாங்க. அத்தை இதெல்லாம் இவ்வளோ வச்சிருக்காங்க, போதும் இதையும் தூக்கி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ஃபன் பண்ணி முடிச்சுட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட சரவணன் அண்ட் மீனா தான். ஸோ அவர் வந்து ஆஃபீஸ் கொண்டு போய் விடுறதுக்காக மீனா கூட்டிகிட்டு
போயிட்டுருக்கிறாரு. அப்போ பேசாமல் அமைதியாக வந்துட்டுருக்காங்க மீனா. இவர் கேட்குறாரு, என்ன நீ அப்போ பாரு தொணன்னு பேசுவ, இல்லை உயிர் எடுக்கிற மாதிரி பாட்டாது படு, இப்போ அமைதியாக வர அப்படின் போது, ஒன்றும் இல்லைடா, நல்லா இருந்ததில்ல, சந்தோஷமாக இருந்துச்சுல இந்த பொங்கல் அப்படின்றாங்க. ஸோ வீட்டுக்கு இவ்வளோ நாள் லீவில் இருந்துட்டு ஆஃபீஸ் போகவே மனசில் அப்படின் போது இவரும் நல்லா இருந்தது அம்மா, உங்கள் ஃபேமிலி வந்ததாகட்டும், குலதெய்வம் கோயிலுக்கு போனதாகட்டும், பொங்கல் செலிப்ரேட் பண்ணது எல்லாமே நல்லா தானே இருக்குது, வேணா இன்னும் 2 நாள் லீவ் எடுத்துக்கோ மீனான் போது, இல்லை வேண்டாம், ஈவினிங் வேறு அங்கே போகணும், இல்லை மாமாவுக்கு வந்து சித்தப்பாவுக்கு வந்து பொண்ணு பார்க்க போகணும், அதனால இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவருக்கு கால் வந்துக்கிட்டே இருக்குது. யார்டா அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட காலேஜ் குரூப், அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் சின்ன சின்ன குரூப், இந்த காலேஜ் ஸ்கூல் இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் ஒரே குரூப்பாக காலேஜ் குரூப்பாக நாங்கள் வச்சிருக்கிறோம், அதில் தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசும்போது, காலேஜ் இந்த ஸ்கூல் இப்படிலாம் கேட்கும்போது, உனக்கு அப்போ எக்ஸ் லவ் ஏதாவது இருக்கா, எக்ஸ் க்ரஷ் ஏதாவது இருந்ததா அப்படின்ற மாதிரி மீனா ஒரு ஆர்வத்தோட கேட்குறாங்க. பட் இவர் வந்துட்டு பாண்டியனுக்கு மகனாக இருந்துட்டு காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணதே ஒரு பெரிய விஷயம், இதில் எங்கே நான் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணேன், எனக்கு அதிலெல்லாம் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னோட முதல் லவ் கடைசி லவ், முதல் ஒய்ஃப் கடைசி ஒய்ஃப் எல்லாமே நீ தான் அப்படின்னாரு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதை கேட்குறதுக்கு. எல்லா ஒய்ஃபுக்குமே இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு ஆனந்தம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்சிட்டு, இந்த வார்த்தை தானே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சது அப்படின்னு அவரை கொஞ்சிட்டு அவர் மேலேயே சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு வராங்க மீனா. கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்றதில் காமிக்கிறாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்மளோட ராஜிக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க, கோவிலில் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு. ராஜி மடியில் கதிர் உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த ஃபோட்டோவை அனுப்புகிறாங்க. ஸோ இதை பார்த்து ராஜி சிரித்து வெக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த நேரம் நம்மளோட கதிர் வந்துடுறாரு. வந்துட்டு என்ன புக்கை திறந்து வச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின் போது, ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. அப்புறம் இவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, மண்டே வந்து எஸ்ஐ செலெக்ஷன் நடக்க போகுது, ஸோ அதுக்கான எக்ஸாம் நடக்க போகுது, ஸோ நம்ம சண்டேவே கிளம்பி மண்டே போய் கலக்குறோம் அப்படின்றாரு. ஸோ ராஜி ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறாங்க, அப்புறம் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு, ஐயோ எப்படிடா போகிறது, பிரச்சனை ஆகுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வருத்தமாக பார்க்குறாங்க. என்ன எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ ஓவரால் இன்னைக்கு எபிசோட் ஓகே. இந்த பொங்கல் வைபெல்லாம் முடிச்சு இப்போ தான் மறுபடியும் பேக் டு ஸ்டோரி வராங்க. ஸோ கதிர் கண்டிப்பாக மண்டே கூட்டிகிட்டு போகிறார், பஞ்சாயத்து வர போகிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ பாப்போம் நாளைக்கு வீடியோவில் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.